தங்கமயிலோட வேலைக்கு உலை வைத்த பாண்டியனோட சம்மந்தி செந்தில் கிட்ட 10 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ண மீனாவோட அப்பா. இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொய் சொன்னா போஜனம் கிடையாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப தங்கமயில் பார்த்தீங்கன்னா புகுந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான பொய்களை சொன்னதுனால இப்போது எச்சியல் எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட நிலைமை போயிடுச்சு. அதனால் முகம் சுழிச்சிக்கிட்டு பிடிக்காத வேலையை பார்த்தீங்கன்னா இப்போ தங்கமயில் பார்த்துட்டு வராங்க. அந்த நேரத்தில் தங்கமயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. இதை பார்த்து அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஓனர் வேலை செய்யும்போது ஃபோன் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தங்கமயில திட்டிடுறாரு. உடனே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பாக்கியம் கணவரை கூட்டிகிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு போய் பேசிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. அப்படி பாண்டியன் வீட்டுக்கு போன நிலையில் சகஜமாக பேசிட்டு தங்கமயில் வேலைக்கு போகிறது ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ அப்படி என்ன வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது? ஒரு குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா மெதுவாக போகலாமே அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் அண்ட் கோமதி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன், பெண்கள் வேலைக்கு போகிறது நல்லது, அவங்களால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும், அவங்களும் சுயமாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமே வேலைக்கு போகிறது தானே, அதனால் தங்கமயிலை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் தங்கமயில் வேலைக்கு போகிறத நிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பாக்கியம் அண்ட் அவங்களுடைய வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்க. பாண்டியன் கிட்ட எதுவுமே செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப வேலை விஷயத்தில் கராராக பேசி அவங்களுடைய வாயை அடைச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் தங்கமயில் வேலைக்கு போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. அடுத்ததான் சுகன்யா சக்திவேல் அண்டு முத்துவேலோட வீட்டுக்கு போயிட்டு சகஜமாக பேசிக்கிட்டு வராங்க. இதை பார்த்து சக்திவேல் இதை வச்சு பாண்டியனோட வீட்டில் பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை தொடர்ந்து செந்தில் அண்டு மீனா 2 பேருமே மீனாவோட அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் செந்தில் அவருடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் மாமா கிட்ட காட்டுறாரு. இதை பார்த்த மீனாவோட அப்பா, நீங்கள் படித்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால் இப்போ படித்து கவர்மெண்ட் வேலை வாங்குறது எல்லாமே ரொம்பவே கஷ்டம், அதனால் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி ஒரு வேலை வாங்கிடலாம், அதுக்கப்புறமா அந்த வேலையை பார்த்துட்டு அடுத்தடுத்த பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த வகையில் செந்தில்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கான ஏற்பாடும் பண்ண சொல்கிறாரு. இதை கேட்டதும் செந்தில் 10 லட்சம் ரூபாயா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாரு. மீனாவும் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் செந்தில் பாண்டியன் வீட்டில் என்ன நிலைமையில் இருக்கிறாரு, பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மீனாவோட அப்பா செந்திலுக்காக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு தயாராக போகிறாரு. அப்போ செந்தில் அப்பா அண்டு மாமனாரை கம்பேர் பண்ணி மாமனார் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் பக்கம் சாயறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீனா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்காதபடி அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ எனிவே ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.